எங்க தாயி போயிட்டு இருக்க? என் அப்பா டீ எடுத்து தர சொல்லுச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் வா தாயி, இந்த பருத்தி மலரை கொஞ்சம் தூக்கி விட்டு போ தாயி. அதெல்லாம் என்னால முடியாது, என் அப்பா அதெல்லாம் பண்ண கூடாது சொல்லிருக்கு. எனக்கே 1008 சோலி இருக்கு. நானும் பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறேன்னு. வண்டி ஏறா. பாரடி அந்த பொண்ணு, அந்த பையன் கூட எப்படி சைக்கிள்ல போயிட்டு இருக்கான்னு. அக்கா, அதுவே வயசுக்கு வராத பொண்ணுக்கா, அதான் உங்க அப்பா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க வேலையை பாருங்க, நம்ம வேலையை பாப்போம். நீ போ. ஏமா காதுகிட்ட வந்து அப்பான்னு கத்துற? இருங்க ஒரு நிமிஷம். இரு, எங்க போற? தூரமா போய் அப்பான்னு கத்த போறேன். அப்புறம் நான் என்ன கத்திர போறேன்? ஒழுங்கா உள்ள போ. யோ 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 ஏய், நீ ஏப்பா கத்துறீங்க? என்னையா பண்ற? என்ன பண்றேன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். பெயிண்டா? இது பெயிண்டாயா? நோ, டீ குஸ்ட் வேலை பார்க்கலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டேனா? ஏன்னா இப்படி குறைச்சு கொடுத்துன்னு இருக்க? நேரம் என்னப்பா வேலை செய்யறவங்க எல்லாம் உன்ன மிரட்டுறாங்க? அம்மாடி, நம்ம காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, இவங்களாம் உங்க அண்ணுக்காக ஓசியில் வேலை செய்ய வந்துக்கிறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. சரி சரி, டீ குடிச்சிட்டு வேலையை பாருங்க, போங்க. நாங்க வெளியே நல்ல கல்ல டீ குடிச்சிட்டோம், இந்த டீயை நீயும் பொண்ணே குடிங்க. போயா இந்தாப்பா சக்கரை. அண்ணே, என்ன பேனர்லாம் பலமா இருக்கு? என்ன உன் பொண்ணு என்ன உட்காந்துட்டாளா? நான் உட்கார்ந்ததுக்குலாம் பேனர் அடிக்கணும்னா நேரம் எவ்வளோ பேனர் அடிச்சிருக்கணும். இது எதுக்கு தெரியுமா? இருங்க பா, இது எப்படிப்பா? என் அண்ணன் புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு தான் இந்த பேனர். அண்ணே பாத்துனே, இனிமே சக்கரை நீ தான்ப்பா பாத்துருக்கணும். இனிமேல் இந்த ஹோட்டலால என்னென்ன பிரச்சனை வர போதோ தெரியல. என்ன நடக்க? என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அவரு? உனக்கு விஷயமே தெரியாது இல்ல? இந்த ஊர்ல பசிக்கு கூட ஹோட்டல் பக்கம் ஒதுங்க மாட்டானுங்க. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல என் புள்ள அழகுராஜா ஹோட்டல் ஆரம்பிச்சு இவனுங்கெல்லாம் வர வச்சு அவனுங்களை சாப்பிட வச்சு வரலாற்றுல இடம் பிடிக்க போறான் என் புள்ள. ருசி கண்ட பூனை பாலை விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல தொழில நஷ்டமான அழகுராஜாவுக்கு புது நஷ்டத்தை பார்க்க ஆசை வந்துருச்சு. ஏக்கா ஆசைப்படலாம்க்கா, அது ஜெகத்துக்காரன் தவிர தோக்கத்துக்காரு கூடாது. ஆமா, உனக்கு சபாபதி தெரியும்ல? சபாபதியா? அதாங்க அந்த மில்டிகார மாவன் சப்பாத்திய. சப்பாத்தி சப்பாத்தி. அந்த மில்டிகாரன் ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பனும் அவனும் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பன் சேர்த்துட்டான். அப்புறம் அந்த ஹோட்டலு நஷ்டத்துல போனதுனால அந்த பையன் மனம் வச்சல பைத்தியாரம் பிடிச்சி சுத்தி கிடக்குறான். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அழகுராஜா இப்படி பண்றான்? எல்லாம் ஆர்வ கோளாறால தாண்டா அழகனை இப்படி பண்ணுது. வெள்ளக்காரன் காலத்துல நம்ம ஊர்ல இந்த ஹோட்டல்னால நிறைய உயிர் பலியா இருக்கு. இப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க ஹோட்டல் பக்கமே போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அழகண்ண நம்ம ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. தம்பி, இந்த ஊர்ல எல்லாம் எந்த கொம்பனாலையும் ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது. ஆமா, நீயும் மீறி ஆரம்பிச்சிருக்கான்ல, அனுபவிப்பான் பார். சொல்லு சபாபதி. நீ ஓச்ச தேங்காய் ஒன்னு அழுகி போய்க்குதுடா. ஏன்பா, அங்க இம்புட்டு தேங்காய் உடைச்சிருக்கேன், அதையெல்லாம் விட்டுப்புட்டு நீ ஏன் அழுகி போன தேங்காய் எடுத்து சாப்பிடுற? நல்ல தேங்காய் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இரு, எடுத்துட்டு வரேன்.
இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏய் அழிவு பொண்ணு தேங்காவில் அழிவுலடா. அழிவு பொண்ணு தேங்காவில் நீ அழிவு போறல்ல, அது நினைச்சு அழிவுறேன்டா. இங்க பாரு சபாபதி, இந்த அழுவுறது அழ வைக்கிறது, சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது, கோவப்படுறது கோவப்பட வைக்கிறது, ஏமாறுறது ஏமாத்துறது, இதெல்லாம் மனுஷங்களோட இயல்பு. இதை யாராலையும் தடுக்க முடியாது, சரியா? அப்ப தேங்காய் அழிவுந்தா அது இயற்கையோட இயல்பு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா லூசு. தேங்காய் அழிவு போச்சுன்னா அபிஷேகம்னா சாமி கோச்சிக்கும் தெரியுமா? இந்த பார், மனுஷ பயிலுக்கு தான் சாமி கிட்ட கோச்சுப்பானுங்க, சாமி யார்கிட்டயுமே கோச்சிக்காது. நீ போய் தேங்காய் எடுத்து சாப்பிடு, நான் சாமி கும்பிடணும். என்னையா சப்பாத்தி என்ன சொல்றான்? அது ஒண்ணு இல்ல புள்ளியார் சொல்லி, நான் உடைச்ச தேங்காய் ஒண்ணு அழுகிடுச்சான், அதுக்கு போய் அழுதுட்டு இருக்காரு. தேங்காய் அழுகிடுச்சா? தேங்காய் அழுகிடுச்சா? பூசாரி அவனுக்கு தான் அதிர்ச்சி அவர் மாதிரி பேசினா பேச்சு வராது தெரியல, அப்புறம் ஏன் இப்படி பண்றா? டேய் சப்பாத்தி, இந்த ஊருக்கார பயில வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதான்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னைக்கு வாங்க போறேன்னு தெரியல. ஏடா சிவனாடிக்கு பிறந்த புள்ளியார் சொல்லி 7 அடிக்கு வளர்ந்து முடிவுல வளர்த்திருக்கியே, மூளை கொஞ்சம் கூட இல்ல உனக்கு. வாங்கு வாங்கு. என் பிரச்சனை உனக்கு புரியாத வரைக்கும் என் பிரச்சனை உனக்கு பிரச்சனையே தெரியாதுடா. ஏதோ இந்த சாமிக்கு நேர்ந்து விட்டதுனால உன்னை சும்மா விடுறேன், இல்லன்னு வைக்க. நம்ம இவன் நல்லதுக்கு தானே சொன்னோம். போறான். ஏன் சப்பாத்தி அவன் ஏன் இப்படி பேசிட்டு போறான்னு புரியுதா? புரிஞ்சுது. என்ன புரியுது? போடா வா. அழகுராஜா, நீ வேற ஊருக்கே ஆவாதுன்னு தெரிஞ்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க. அழுகுன தேங்காய்க்கு பதில் வேற நல்ல தேங்காய் உடைச்சிருப்பாப்பா. இந்த ஒரு தேங்காய் உடைச்சிருக்கா, அதெல்லாம் எப்படி பண்ணுன்னு தெரியல. என்னப்பா வேலைலாம் முடிஞ்சா? எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த உள் செவத்துல அடிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி எடுத்துட்டு கிளம்புங்க. ஏய் யாரா என் புள்ள மூஞ்ச கீச்சுது? என்னது? என் அண்ணன் மூஞ்சி கிழிஞ்சு போச்சா? எங்க எங்க அந்த கிழிஞ்ச மூஞ்சி? எங்க அவன்? ஓ பேனர்ல தான் கிழிஞ்சிருக்கா. நான் கூட நிஜமாவே என் அண்ணன் மூஞ்சி கிழிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். சரி நீங்க கிளம்புடா. பா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போலயே. டேய் பசங்களா, பெயிண்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. சரிடா நீங்க போங்க, நான் அப்புறமா உங்களை கொஞ்சிக்கிறேன். ஹாடா பேனர்லாம் கட்டிட்டீங்களா? எங்க இந்த அழகு ராஜாவோட அழகு முகத்தை பார்க்கணும். நவருங்க. டேய் நீ தானே டிசைனிங் கொடுத்த, அப்புறம் அதை என்ன பாத்துக்கினேன். போடா. பா முதல் தடவையா பேனர்ல என் முகத்தை பார்க்கலான்னு இருக்கேன், தடுக்குறீங்க. நவருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். யோ சக்கரை, பேனர்ல என் முகத்தை யார் கிழிச்சா? அண்ணே அழகண்ணே சொல்றா விளக்கண்ணே. பேனர் கட்டும்போது நல்லா தானே இருந்துச்சு, அப்படி இருந்தும் இப்படி எப்படி ஆச்சுன்னு தெரியலண்ணே. அழகு நக்கலா பாத்தியா? நான் எங்கப்பா நக்கலா பார்த்தேன், முறைச்சில பார்த்தேன். டேய் அதை சொல்லடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு நக்கலா பேசுறானுங்க பாத்தியா? யோ சொல்ல வந்து தெளிவா சொல்ல மாட்டியா? நக்கலை பாத்தியா நக்கரம் பாத்தியான்னு சொல்லிக்கிட்டு. அண்ணே காலையில பேனர் கட்டும் போது மூஞ்சி கிளியா மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த ஊர்ல யாருக்கும் உங்களை பிடிக்கல, அவன் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இல்ல, இந்த ஊருக்கே என் அண்ணன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறது பிடிக்காது. யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கும் நம்ம அழகராஜா ஹோட்டலை பிடிக்க வைப்பேன். அது வரைக்கும் இந்த கிழிஞ்ச பேனரை மாத்திரதா இல்ல. டேய் அந்த டேப் எடுத்து என் கிழிஞ்ச மூஞ்ச ஓட்டுறா. சரிண்ணே. என்னப்பா அண்ணன் இப்படி சொல்லுது? அவங்கிட்ட காசு இல்ல போலதுமா, அத இப்படி ஓட்டுறான். காசு இல்லன்னா அப்ப கொடுக்க வேண்டியதானே? கொடுப்பாங்க. இதுக்கு மேல கொடுக்கணும்னா என் வேட்டி தான் கட்டி கொடுக்கணும். வேஸ்ட் எல்லாம் கழட்டி தரவானா, அந்த 10000 கழட்டி தர சொல்லு. அதுல 1000 ரூபா வச்சிருக்காரு. அத கொடு. என்ன அத கொடு? இப்படிதான் தோற அண்ணாமலை படத்தை பார்த்துட்டு பால் பண்ண வைக்க போறேன்னு கேட்டாரு, பசுமாடு வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணாரு? மாடை தொலைச்சிட்டு வந்து நின்னாரு. அது மட்டுமா, தோட்டத்துல சோளம் பயிர் வைக்கணும், காசு கொடுங்கன்னு கேட்டாரு. இப்போ நம்ம தோட்டத்துல எதுவுமே விளைய மாட்டுது. கடைசியா வந்து அப்பாப்பா புதுசா ஒரு தொழில் பண்ண போறேன், காசு கொடுங்கன்னு கேட்டாரு. சரி நானும் நம்பி கொடுத்தேன். என்ன பண்ணாரு? இதோ இந்த ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வந்து நிக்கிறாரு. உருப்படுற தொழிலே உருப்படியா பண்ணாத இவன் எப்படிதான் இந்த உருப்படாத தொழில் எடுத்து உருப்பட போறானோ? உருப்படாதவன். நான் போறேன். இங்க பாரு அழகுராஜா, ஒரு அப்பனா நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு புள்ளையா உனக்கு என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணிடுறேன்ப்பா. நீ ஒன்றும் பண்ணாதப்பா, நீ எதுவும் பண்ணாத. நீ பண்ணா எல்லாம் ஏடா கூடமா தான் வந்து முடியும். அப்ப நீ செத்தா கொல்லி கூட வைக்க கூடாதுன்ற, அப்படிதானே? அட அண்ணன் கொல்லி வைக்கலன்னா நான் உனக்கு கொல்லி வைக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
அப்படியே போட்டேனா அடுப்புல போய் சொல்லி வை. கொல்லி வைக்கிறாளாம் கொல்லி. இங்க பாடுறா, இனிமே இந்த ஹோட்டலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்களாச்சு இந்த ஹோட்டல் ஆச்சு, எப்படின்னா போங்க. என்ன எதுவும் போப்பா, தேவைப்பட்டா கூப்பிட்டு போ. அண்ணே, இவங்க மத்தியில நம்ம ஜெயிப்போமானே? ஒட்டியாச்சு, வாடா போயிடலாம். நம்ம ஜெயிப்போமான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா தோக்க மாட்டோம். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, இந்த அழகுராஜா ஹோட்டலை ஆரம்பிக்கிறது தான். ஸ்டாப், நிறுத்துங்க. ஸ்டாப். அந்த புள்ள நம்மளே கேட்போம். என்னம்மா எங்க போனோம்? அரியலூரா, பெரம்பலூரா, இல்ல பிலிமிசியா? என்னையா சில்மிஷமா? என்ன இவ்ளோ கேக்குறியே, நீ எங்க போற? நான் என் வீட்டுக்கு போறேன், நான் வரியா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெயி, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். இங்க பாரு, நான் ஒன்னும் லிஃப்ட் கேக்குறக்கா ஒன்னும் வண்டியை நிப்பாட்டல. அட்ரஸ் கேட்கலாம் தான் வண்டியை நிப்பாட்டினேன். இந்த ஆளினால் அழகுராஜா ஹோட்டல் எங்க இருக்கு? ஆளினால் அழகுராஜாவா? ஓஹோ, அந்த கீஞ்ச பண்ணர் ஹோட்டலா? அப்படியே கேட்கல போனா அந்த முக்குல வந்துடும். சோறு ஆகாம ஹோட்டலை தேடிங்கிறா பாரு. ஃபோன் பண்ணா இவன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறான். வருது அட விலகு வேங்கை வெளியே வருது. வருது அட விலகு வேங்கை வெளியே வருது. வேங்கை நான் தான் சீரும் நாள் தான். வருது ஏன் பித்தல குண்டா, ஏன்டி ரிப்பனை கட் பண்ண? ஏன் ரிப்பன் நான் கட் பண்ண கூடாதா? வா, ரிப்பனா நீ கட் பண்ணுவியா? என் ஆளு தெய்வான வந்து கட் பண்ணுவான்னு ஆசாசியா கட்டி வச்சிருந்தேன், இப்படி பண்ணியாடி? தெய்வானையா? யார் அந்த டீச்சரா? அவ ரிப்பன் கட் பண்ணனும்னா அவளோட ரிப்பனை கொண்டு வந்து கட் பண்ணிக்க சொல்லு. எதுக்கு ஏன் ரிப்பனை கட் பண்ணனும்? ஏய், அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. என்ன, நான் வரதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிட்ட போல. கூடிய சீக்கிரம் அண்ணன் உன்னையே கட் பண்ணிட போகுது. என்னது? ஏய் பித்தல குண்டா, உன் வருங்கால நீ இப்படிலாம் சொல்லாதடி. முதல்ல இந்த பித்தல குண்டான்னு சொல்றத நிப்பாட்டு, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கு தாண்டி சொல்றத. அழகு என்ன? ஏய், உன்னை கூப்பிடல, உங்க அண்ணனை கூப்பிட்டேன். சொல்லு தெய்வானே. போன் எங்க வச்சிருக்க? போன் எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? போன் பண்ணியா? போன் பண்ணியா? பண்ணியா? போன் எடுக்க மாட்டேன். எடுப்பேன். சாரி தெய்வானே, இன்னைக்கு ஹோட்டல் ஓப்பனிங்ல அதான் பாட்டு போட்டிருந்தேன், அந்த சத்தத்துல கேட்காம போயிடுச்சு, மன்னிச்சிரு. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி, என்ன பேனர்ல மூஞ்சி கிழிஞ்சு ஒட்டு போட்டு இருக்கு? ஊர்ல வேற எல்லாரும் கிழிஞ்சு போன பேனர் ஹோட்டலான்னு கிண்டல் பண்றாங்க. அது எனக்கு வேண்டாதவன் தான் எவனோ அப்படி பண்ணிருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைய, இதுவே பேனர்ல ஏன் மூஞ்சே போட்டிருந்தா எவனும் கிழிச்சிருக்க மாட்டான்ல. நானே கிழிச்சிருப்பேன். எது? நானே கிழிச்சிருப்பேன்னு சொன்னேன். அழகுமணி, உன் வருங்கால அண்ணி அவங்க. ஏன் நீ இப்படிலாம் பேசுற? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? இனிமேல் அப்படி கூப்பிடாத, சரியா? முடியாது. தெய்வானே, முதலா நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்ற சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. அழகுமணி, போய் இலைய போட்டு தண்ணி தெளிச்சு வை. எது? அவளுக்கு நான் இலை போடணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்பு. ஏய், என்னடி பண்ணே அண்ணன? இப்படி பேச்சு மூச்சு இல்லாம அதிர்ச்சியில நிக்குது. அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது நாத்தனாரே. அண்ணன் என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுக்கு பரிசா என்ன முத்தம் கொடுக்க சொல்றாரு.
ஆமா ஆமா சீ, ஆமா அதான் கேக்குறேன். சீ, எதேவானே வர வர சேட் அதிகமாயிடுச்சு உனக்கு. எத்தனை தடவை சொல்றீங்க பப்ளிக்கா முத்தம் கொடுக்காத, பப்ளிக்கா சிக்கலக்கா பண்ணாத, கேக்குறியா? கேக்குறேன்டா அழகராஜா. ஐயோ ஏ எங்க போற? கல்லால உட்கார போறேன். கணக்கே தெரியாத உனக்கு கல்ல ஆசைலாம் எதுக்கு? இந்த பாரு டீச்சர் அம்மா, இந்த கணக்கு போடுறது பண்றதெல்லாம் உன் ஸ்கூலோடையும் என் அண்ணனோடையும் நிப்பாட்டிக்க, என்கிட்ட கொண்டு வராத, புரியுதா? அழகுமணி இன்னும் போனியா அவள, அதுக்குள்ள எது கல்லா கடிச்சுக்கிற? அவசரப்படாத சரியா? ஏண்டா நீ புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னு உன் ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள சாப்பிட வர சொன்னியா இல்லையா? எங்க ஒருத்தரையும் ஆளை காணோம். தெய்வானே, ஹோட்டல் ஓபன் பண்ணா அவங்களா வந்து சாப்பிட போறாங்க, நம்மளா போய் கூப்பிடணுமா என்ன? டேய், ஊர் ஆளுங்களுக்கு தான் ஹோட்டல்னா சுத்தமாவே பிடிக்காதே. அப்ப நீ தான் ஹோட்டலோட அருமை பெருமை பத்தியெல்லாம் சொல்லி அவங்கள சாப்பிட வர வைக்கணும். நீ சொல்றத பார்த்தா வீடு வீடா போய் கதவை தட்டி இட்லி வேணுமா சாம்பார் வேணுமா அப்படின்னு கேட்கணும் போலயே. அழகா சொன்ன அழகுமணி, நம்மளே போய் வீடு வீடா கதவை தட்டி கூப்பிட்டாங்க. அண்ணே நல்லா சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சட்னி போடுமா? இதோ 2 தோசை கொடுமாங்க. இதோ எடுத்துட்டு வரேனா. பங்காளி அண்ணா இட்லி எல்லாம் முடிஞ்சிச்சு, 2 தோசை போடு. அண்ணே ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் நல்ல வியாபாரம் போகுது இல்ல, எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்கல்ல. எல்லாரும் வராங்க, ஆனா நம்ம ஊர்க்காரங்க யாரும் வரலையம்மா. சரி விடு, 2 தோசை தானே, இப்போ இதோ வரேனா. சாம்பார் எடுத்துட்டு வாமா. என்னடா அமைதியா இருக்க? சொல்லுடா. அது ஒண்ணும் இல்ல தெய்வானே, இந்த ஊர்ல இருக்கவங்களாம் முட்டாளா இல்ல நான் முட்டாளான்னு தெரியல. நீதான்டா முட்டாளு. பின் என்னடா, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் நம்ம முட்டாளா மட்டும்தான் இருப்போம். சரிதான். சரி, நீ எதுக்காக ஹோட்டல் ஆரம்பிச்ச? நம்ம லவ் பண்ண புதுசுல நீ ஒரு பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அதுக்கு உங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்காம உன்னை டீச்சர் ஆக்கிட்டாரு. அதான் ஒரு ஹோட்டல் தொடங்கி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலை பெரிய ஹோட்டலா டெவலப் பண்ணி உன்னை அதுல ஒரு செஃப்பா உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏய், நான் சும்மா சொன்னேன்டா. ஏய், என்ன
நானும் சும்மா தான் சொன்னேன். உனக்காகலாம் எவனாச்சும் ஹோட்டல் ஆரம்பிப்பானா? சுடு தண்ணியே ஒழுங்கா வைக்க தெரியாது. இவ பெரிய செஃப்பா. அதை நாங்க நம்பணுமா? சமைச்சா திங்கவனா வலிக்குதுடி. அப்போ நீ எனக்காக ஹோட்டல் ஆரம்பிக்கலையா? போ. டேய் டேய், உனக்காக தான் நான் ஹோட்டல் ஆரம்பிச்சேன். உன்னை விட எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் உன்னதானே ஆசைப்பட்டேன். அப்ப நீ ஆசைப்பட்டதை நான் பண்ணி தானே ஆகணும். அதுக்காகத்தான் இந்த ஊரே எதிர்த்தாலும் நான் ஹோட்டல் ஆரம்பிச்சேன். என்ன ஃபீல் பண்றியா? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன். ஏய் நான் நிஜமா தான்டா சொல்றேன். நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன். என்னடா நான் உனக்கு அழுவணுமா? சரி நான் அழுவுறேன். அழுவுறேன் போ. அழுவு நல்லா அழுவு. ஐ வாண்ட் மோர் எமோஷன். அழுவு. அழுவ சொன்னா சினிங்கிட்டு இருக்கா. அழுவுறியா என்ன? இரு. என்ன? அப்பா. அப்பாவா? இரு இரு. இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம கடலை போடும்போது அவன் கால் பண்ணுவான். ஹலோ அப்பா, நான் உன்னை ஸ்கூல் கிட்ட தானமா இருக்க சொன்னேன். எங்க இருக்க சொல்லுமா. நான் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் கிளம்பிட்ட? சரி அங்கே இரு, நான் வரேன். இல்ல 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 இல்ல, நான் கொட்டையில இருக்க பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். அங்க ஏமா போன? ஜெயா கூட வந்தப்பா. ஜெயா கூடவா? அவ வீடு பிலிவிசியாச்சே. பா நான் அவ கூட வந்தேன்னு தான் சொன்னேன். அவ வீட்டுக்கு போனேன்னு சொன்னனா? அவ இங்க யாரையோ பார்க்கணும்னு சொன்னாப்பா. யார பார்க்கணும்? ஓ ஏன்பா இவ்ளோ கேள்வி கேக்குற? எனக்கு வர வேண்டிய பதில் சரியா வந்தா நான் ஏமா இத்தனை கேள்வி கேட்க போறேன்? என்ன அமைதியா இருக்க? வர வர உன் போக்கே சரியில்லை. இரு நேர்ல வந்து பேசிக்கிறேன். கிளம்பு கிளம்பு, அப்பா வர. இரு இரு போறேன். ஆமா இப்பலாம் எதுக்கு உங்க அப்பனே பிக்கப் பண்றான் டிராப் பண்றான்? அப்புறம் நாளா எதுக்கு இருக்கேன்? இவ்ளோ அழகா புள்ளைய பெத்துட்டார்ல அதான். போறேன் 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 போறேன். நீ கொடுத்தத திருப்பி கொடுத்த. எப்படி நல்லாச்சா? எனக்கு அது கொடுக்குற ஷாக்கு வாங்கிக்கடி. ஐயோ சாவி 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 சாவி. நாளைக்கு பார்க்கலாம். சீக்கிரம் போ. இந்த ஸ்டாண்ட் வேற. பாய். அழகுமணி அந்த மாவு குண்டான எங்க வச்ச? எங்கயாவது வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏன்ட்டே கேட்காத. அண்ணே ஏன்னா இங்கே நிக்கிறீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? உள்ள வாங்க. எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம். நீதான் மாப்பிள்ள. அண்ணே வயசு விடுங்கண்ணே. அண்ணே வயசுக்கு வரலன்னா அண்ணா விடுங்கண்ணே. அண்ணே அண்ணே விடுங்கண்ணே. அண்ணே வாண்ணே. என்னடி அண்ணே? அண்ணே இங்க பா. மாப்பிள்ள மலையா கைய வைக்கிறேன். தங்கச்சி மலையா வைக்கிறேன். ஐயோ அண்ணே.